தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ஐயா. தகப்பனே, அடியேனை நீர் இந்த இடத்திற்கு தேர்ந்தெடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நீர் எனக்கு அறிவித்தவைகளை, என் வாழ்வில் நான் கற்றவைகளை தேவ சிந்தனையோடு எடுத்து செல்ல எனக்கு ஞானமும் திடமும் தந்து என்னை காத்தருள்வீராக. ஆமென். அமருங்கள். இன்று பெண்கள் ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். பெண்கள் வீட்டின் கண்கள். பெண்கள் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. பெண்கள் இல்லை என்றால் வீடு என்ன ஒரு நாள் சமாளிக்கலாம், ரெண்டாவது நாள் சமாளிக்க முடியுமான்னு தெரியாது. வீடு வீடாக இருக்காது, கிச்சனாக இருக்காது, கதவு கூட பூட்டப்படுமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு இருக்கும் வீடு. பெண்ணை தேவன் ஆணுக்கு இணையாக படைத்தார். ஆண் பரிபூரணப்பட வேண்டும் என்று படைத்தார் தேவன். ஆணை தேவன் மண்ணினால் உருவாக்கினார். பெண்ணை தேவன் ஆணின் எலும்பை எடுத்து உருவாக்கினார். அவள் எலும்பை போல் பலமுள்ளவளாக குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அவளை ஒரு பலமான பெண்ணாக அவளை உருவாக்கினார் தேவன். அவள் எலும்பை போல் உறுதியானவள். அவளால் எல்லாம் செய்ய முடியும். வீட்டு வேலையை மட்டும் செய்ய முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா வேலைகளுக்கும் போயிட்டு வீட்டையும் நல்லபடியாக நடத்தக்கூடிய ஞானமும் திறமையும் உள்ளவர்களாக பெண்கள் திகழ்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெண் இல்லை என்றால் வீடு கட்டப்படாது. இன்றைய அழைப்பானது கட்டப்படுவதற்கான அழைப்பு என்ற தலைப்பிலே தேவனுடைய வசனங்களோடு இன்று வாசித்த இறை வார்த்தைகளோடு நாம் உங்களிடத்தில் பகிர வந்திருக்கிறேன். கட்டப்படுவதற்கான அழைப்பு. எதை கட்டப்படுவதற்கான அழைப்பு? உறுதியான குடும்பம் கட்டப்படுவதற்கு பெண்ணின் அர்ப்பணிப்பு. பெண்ணின் அர்ப்பணிப்பு, குடும்பத்திற்குள் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இல்லை என்றால் குடும்பமாக இருக்காது. அந்த அர்ப்பணிப்பானது 3 தலைப்புகளிலே தெரிந்தெடுத்திருக்கிறேன். தேவனோடும், குடும்பத்தோடும், சமூகத்தோடும் என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை கொடுக்க தீர்மானித்திருக்கிறேன். தேவனோடு என்ற ஒரு வார்த்தைக்கு ரூத் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு தேவனோடு இருந்தாள், தேவனை அவள் எவ்வாறு தெரிந்து கொண்டாள் என்பதை சொல்லும் விதமாக, அவள் ஒரு மோவாபிய பெண். மோவாபியர்கள் இருந்தால் அவர்கள் லோத்தின் வழிவந்தவர்கள். ஒரு அருவருப்பான ஒரு செயல்களினால் உருவான ஜாதி மோவாபியரும் அம்மோன் புத்திரர்களும். இவள் மோவாபிய இனத்திலிருந்து வந்த பெண். இவள் தேவனை அறியாதவள். அந்த மோவாபிய இனத்திலே அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக நடக்க வேண்டுமே ஆனால் அங்கு உள்ள குழந்தைகளை இரத்த பலியாக தங்களுடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக கொடுப்பது வழக்கம். அந்த ஒரு சமூக பண்பாட்டிலிருந்து வந்தவள் இந்த ரூத். அப்படியாக இருந்தவள் இந்த நகோமியினுடைய வாழ்க்கைக்குள் வந்த பிறகு அவள் தேவனோடு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டாள். நகோமியினுடைய குடும்பம் அவர்கள் வாழ்வதற்காக மோவாபிய தேசத்திற்கு செல்கிறார்கள். அந்த கதைகள்லாம் நமக்கு தெரியும். அங்கே அவர்கள் வாழ்ந்து பின் அங்கிருந்து அவர்களுடைய கணவர், நகோமியினுடைய கணவர், ரூத்தினுடைய கணவர், அவருடைய பிள்ளைகள் இருவரும் மரித்து போகிறார்கள். பின்பு அவர்கள் மோவாபிய தேசத்தை விட்டு பெத்லெஹேமிலே தேவன் தன் ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார் என்பதை அறிந்து அவர்கள் பெத்லெஹேமிற்கு வருவதற்காக அங்கிருந்து புறப்படுகிறார்கள். புறப்படும்போது அவர்களுடைய மருமக்களிடத்திலே நகோமி சொல்கிறார்கள், இது கணவனை இழந்த பிள்ளைகள், வாழ்க்கைக்கு இன்னும் அதிகம் வழி இருக்கிறது, கடந்து செல்ல வேண்டும். இந்த மாமியோடு இருந்து இந்த வெறுமையான ஒரு ஸ்தானத்திலே செல்வது மிக கடினம். அதற்காக அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய மருமக்களோடு பேசுகிறார்கள் நகோமி. மக்களே, நீங்கள் 2 பேரும் போய் உங்களுடைய நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு நல்ல விதமாக வாழுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஒரு மருமகள் அவளை முத்தமிட்டு
தன்னுடைய வாழ்வை தேடி தன் இனத்தார் இடத்திற்கு சென்று விடுகிறாள். ரூத்தோ தன்னுடைய மாமியை பற்றி கொண்டு மாமியோடு இருக்கிறாள். அப்பொழுது அவள் சொன்ன வார்த்தையாவது, ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க வேண்டும். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், தேவனின் மகிமையை அறிந்தவளாக, இஸ்ரவேலின் தேவனை அறிந்தவளாக, இஸ்ரவேலை பிழைப்பூட்டுகிற தேவனை அறிந்தவளாக, இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டு மோவாபிய தன்னுடைய கலாச்சாரத்தை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, தன் தாய் தந்தையரை விட்டு அவள் தன் மாமியோடு பெத்லெஹேமுக்கு வருகிறாள். தேவனோடு அவள் இணைந்திருக்கிறாள். இணைந்த காரணத்தினால் தன்னையும் அவள் மாமியோடு இணைத்து கொண்டாள். மாமிக்கு ஒரு ஆதரவாக அவளுக்கு மாமியும் மாமிக்கு அவளுமாக அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு பெத்லெஹேமுக்கு வருகிறார்கள். பெத்லெஹேமுக்கு வந்து அங்கே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு எல்லா வகையிலும் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை பிழைப்பூட்டுகிறார் என்பதை இனி வரும்போது பார்ப்போம். தேவனோடு நாம் நம்முடைய காலத்தை தேவனோடு கழித்தால்தான், தேவ சித்தத்தின்படி நடந்தால்தான் நாம் தேவனோடு நடக்க முடியும். தேவனோடு நடக்க நமக்கு கீழ்ப்படிதல், தேவ அன்பு, விசுவாசம் இவை அனைத்தும் நமக்கு தேவை. இவை இருந்தால்தான் நாம் குடும்பத்தை அன்பாக ஒரு நல்ல குடும்பமாக கட்ட முடியும். சூசன்னா வெஸ்லி அவர்களுடைய ஒரு சரித்திரத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர்கள் மெத்தடிஸ்டின் தாயார் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய அம்மா அப்பாவுக்கு அவர்கள் 25 பிள்ளைகளாம். அதிலே இந்த சூசன்னா வெஸ்லி என்பவர்கள் 25வது மகள். அவர்கள் வளரும்போதே அவர்கள் தந்தை வந்து ஒரு பண்டிதர். அங்கே நிறைய பேர் வந்து அவங்க அப்பாவை பார்க்க வரும்போது இவங்க அந்த ஆன்மீக வாழ்வுக்குள்ளேயும் நல்ல வளர்ச்சி அடைந்து மற்ற ஒரு சமூக உறவுகளும் அவர்களுக்கு நல்லா இருந்திருக்கு. அப்படி பிறகு அவர்கள் சாமுவேல் வெஸ்லி என்பவர்களை திருமணம் செய்கிறார்கள். அவர்களுக்கு 19 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 19 பிள்ளைகளிலே 9 பிள்ளைகள் இறந்து விடுகிறார்கள். 10 பிள்ளைகள் அவர்களுக்கு வளர்கிறார்கள். ஜான் வெஸ்லி என்பவர் 15வது பிள்ளையாகவும் இருக்கிறார். சார்லஸ் வெஸ்லி என்பவர் இவரது மகன். இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக தங்களுடைய குடும்ப கஷ்டத்தின் 10 பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அவருடைய வாழ்க்கையின் நடைபாதையிலே அவர்களுக்கு நிறைய தேவைகள் இருந்திருக்கும். உணவுக்காக, மற்றபடி பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக, அன்றாட தேவைகளுக்காக, துணிகள், நல்ல ஒரு உடுப்புகளுக்காக அவர்களுக்கான தேவைகள் எம்மாத்திரம் இருந்திருக்கும் என்று சிந்திப்போம். அவர்கள் அந்த தேவைகள் மத்தியிலே தேவனோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். எந்த ஒரு காரியம் வேண்டுமானாலும் தேவனோடே அவர்கள் பேசி தன்னுடைய வாழ்க்கையை கடந்து சென்றார்கள். எந்த ஒரு தேவையானாலும் தேவனிடத்திலே சொல்வார்களாம். அந்த சின்ன வீடு தான் 10 பிள்ளைகளுக்கு மத்தியில் தேவனிடத்திலே 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவிடுவார்களாம். அப்படி செலவிடுகிறவர்கள் அந்த கிச்சனிலே ஒரு சிந்தை வந்தவுடனே கிச்சனிலே முழங்கால் போட்டு ஏப்ரனை அவர்கள் முக்காடிட்டு ஜெபிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய வாஞ்சை, அவருடைய தீராத ஒரு அன்பு, இறைவன் மேல் உள்ள அன்பினால் முக்காடிட்டு அந்த ஏப்ரனை தலையிலே போட்டுக்கொண்டு ஜெபிப்பார்களாம். அவருடைய தேவைகளை எல்லாம் இந்த ஆத்மாவில் அவருடைய ஆன்ம தேவைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே ஊற்றி ஆன்மாவை சுத்தமாக வைத்துக்கொண்டு ஆன்மாவை தேவனிடத்திலே ஒப்படைத்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய ஜான் வெஸ்லி என்பவர் வந்து சார்லஸ் வெஸ்லி இருவருமே மெத்தடிஸ்டினுடைய நிறுவனர்களாக இருந்திருக்கிறார்கள். சார்லஸ் வெஸ்லி என்பவர் வந்து நிறைய கீர்த்தனைகள், பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த தாயினுடைய ஒரு நடத்தை, அவர்கள் அந்த தேவனோடு எவ்வாறு இருந்தார்கள் என்பதை அவர்கள் பார்த்து வளர்ந்ததினாலே தங்களுடைய காலங்களை தேவனுக்குள் அர்ப்பணிக்க அவர்களுடைய ஆத்துமா அவர்களை ஏவி இருக்கிறது. நாமும் நம் தேவனோடு நடந்து நம்முடைய தேவைகள், அன்றாட தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ளவைகள், கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, நம் வீட்டில் உள்ள அனைவருக்காக, மாமிக்காக, தாய் தகப்பனுக்காக, எல்லாருக்காகவும் வேண்டியவைகளை இறைவன் கிரமமாக நடத்துவதற்கு நாம் தேவனிடத்திலே அன்றாடம் ஜெபிக்க வேண்டும், தினமும் ஜெபிக்க வேண்டும். தினமும் தாவீது ராஜா போருக்கு போகும்போதெல்லாம் தேவனிடத்திலே எவ்வாறு வேண்டி அவருடைய கட்டளையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் எவ்வாறு கிளம்பி செய்தாரோ, அதே போல் அதில் வெற்றி கண்டாரோ, அதுபோல் நாமும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒரு சின்ன செயல்பாடாக இருந்தாலும் நாம் அதிலே தேவனோடு இணைத்து தேவனிடத்திலே ஒப்படைத்து நம்முடைய காரியங்களை தேவனிடத்திலே சொல்லி நாம் செய்ய போகிற வேலையை முதற்கொண்டு அவரிடத்தில் சொல்லி நாம் செய்தோமையானால் அதில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். தேவனோடு
ஏனோக்கு தேவனோடு நடந்தார், தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் தேவனோடு நடந்ததினால் தேவன் அவரை பூமியில் கஷ்டப்பட விடலை போல, அவரை எடுத்துக்கொண்டார் தேவனோடு வாழ்ந்ததினால். மரியாள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாள், நமது மீட்பின் இரட்சகரை, நமக்கு மீட்பு தர வந்த இரட்சகரை பெற்றாள். தெபொராள் ஒரு தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலின் மத்தியிலே வாழ்ந்தாள், அனைவருக்காக ஜெபித்தாள், வெற்றிகளை கொண்டாள். ரூத்தும் தேவனை அண்டியிருந்தாள். எஸ்தர் யூத ஜனத்தின் மீட்புக்காக எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருந்து தேவனிடத்திலே வெற்றியை பெற்றார்கள் என்பதையெல்லாம் நாம் பைபிளிலே அறிகிறோம். தேவனோடு நாம் வாழ வேண்டும். என்னுடைய சிறிய சாட்சி, பட்டு பார்க்க இதாக இருக்கும், ஆனால் தேவனோடு நான் ஒன்றித்த சாட்சி. நான் தைப்பது வழக்கம், துணி தைப்பது வழக்கம். மிஷினில் தைக்கும்போது ஒரு துணிக்கு ஒரு மாதிரி வைக்க வேண்டும். இந்த டென்ஷன் அண்ட் டைட்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கும், அதில் அதை அட்ஜஸ்ட் செஞ்சுட்டு அதை தைக்கிறது வழக்கம். அப்போ நான் தைக்கும்போது ஒரு நேரம் ஒரு ஹார்டான துணிக்காக வேண்டி ஒரு வேலை பண்ணிவிட்டு தைச்சேன். அது நல்லா வந்துச்சு. மறுபடி நான் இப்போது கொஞ்சம் நைஸான துணியில் தைக்கும்போது அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை நான் மறந்தாச்சு. அப்போது நான் 3 நாளாக போராடுறேன் மிஷினில். தையல் ஒழுங்காக விழலை, இழுத்து விழுது, இல்லைன்னா விட்டு விட்டு விழுது. அந்த ஒரு தையலுக்கு 3 நேரம் போடுறேன் நான். நேரம் வீணாகுது, மனம் அடிவு ஏற்படுது. அப்போ நான் கர்த்தர்கிட்ட சொல்கிறேன், ஏசப்பா நான் இதை உங்கள்கிட்ட ஜெபிச்சுட்டு தானே நான் அதை செஞ்சேன், ஆனாலும் இது இந்த மாதிரி வேலை பண்ணுது ராஜா, எனக்கு மனவேதனையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பட்ட உப்பு கொடுத்துட்டே தச்சிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ திடீர்னு ஒரு சிந்தை எனக்கு வருது, ஏம்மா நீ அந்த டென்ஷன் அண்ட் டைட்ஸை டைட் பண்ணலடா, அதை திருக்கி லூஸ் பண்ணிவிடு அப்படி. உடனே ஒரு சிந்தை எனக்கு அந்த நொடியிலே தேவன் எனக்கு தந்தார். அதை உடனே நான் சரி செய்து விட்டு தைத்தேன். நல்லபடியாக நடந்தது. ஒரு சிறு வேலையானாலும் நாம் தேவனோடு ஐக்கியமாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய 3 பிள்ளைகளுக்காகவும் தேவனிடத்திலே ஜெபித்து தேவன் 3 பிள்ளைகளையும் நல்லபடியாக வளர்க்க தேவன் கிருபை செய்தார். எங்களுடைய தாய்க்கு நாங்கள் 6 பிள்ளைகள். நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள். எங்களுடைய அம்மா தினமும் ஜெபிப்பார்கள். என்னுடைய பிள்ளைகளே ஒரு பிள்ளைக்கு தேவாலயத்தில் வரம் தாரம் தகப்பனே என்று ஜெபிப்பார்கள். அப்படி ஜெபிக்கும்போது எங்களுடைய கடைசி தம்பி தேவன் ஃபாதராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் திருச்சபையிலே ஒரு போதகராக பணியாற்றுகிற கிருபை தேவன் தந்தார். தேவன் என் தாயின் ஜெபத்திற்கு அழைப்பு தந்தார். அது நல்லபடியாக நடந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனோடு நாம் பயணித்து நம்முடைய குடும்ப வாழ்வை தேவனோடு அர்ப்பணித்து தேவனோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்து குடும்பத்தோடுன்னு பார்த்திங்கன்னா, இங்கு மாமியார் மருமகளுடைய உறவு எவ்வாறு இருந்ததுன்னு பார்த்தோம்னா, மாமியும் மருமகளுமா சொல்ல முடியாது. ஒருத்தர் தேவையை ஒருத்தர் உணர்ந்து, மாமிக்காக மருமகளும் மருமகளுக்காக மாமியும் இங்கே அவர்கள் பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நகோமி சொல்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை அறிந்தவராய் அவர்களுடைய இடத்திற்கு போக சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் போகவில்லை. மாமியை அவர்கள் கரிசனையோடு பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருந்தது. மருமகளை பார்க்க வேண்டும் என்ற பொறுப்பும் அங்கே இருந்தது. குடும்பத்திலே மாமி மருமகள் என்ற உறவு மட்டும் இல்லை. கணவன் மனைவி, தாய் தந்தையர், கணவன் மனைவி, மகள், பிள்ளைகள், அப்படி என்று பார்க்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையை அவர்களுக்காக தேவனோடு அர்ப்பணித்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும். அந்த ரூத் தன்னுடைய மாமிக்காக தன் வாழ்க்கையை கீழ்ப்படுத்துகிறாள். நகோமியும் தன்னுடைய செயல்பாடுகளை அவளுக்காக வழிவகுத்து செல்கிறார்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அந்த அன்பு அவளை இவ்வளவாக பேச வைத்தது. நீ சாகும் வரைக்கும் நான் உன்னோட இருப்பேன். அவங்க சீக்கிரம் செத்துருவாங்க, இவங்க இளம் வயது பிள்ளை, அவங்களோடு சாக முடியுமா? அப்போ இருந்தாலும் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். அவள் தேவனோடு தன்னை அர்ப்பணித்து குடும்பத்தோடும் தன் மாமியோடு தன்னை அர்ப்பணிக்கிறாள்.
குடும்பத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அதிகம். நமக்கு பலன் அதிகம் இருக்கும், மாமிக்கு பலன் அதிகம் இருக்காது. அங்கே மாமி வந்து சொல்லுறாங்க, நீ போய் நமக்கு ஆகாரத்திற்கு, குடும்பத்திற்கு வேண்டிய ஆகாரத்திற்காக கொஞ்சம் வயலில் போய் கோதுமை பொறுக்கிட்டு வாமான்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே எனக்கு மட்டுமா தேவை, உங்களுக்கும் தானே தேவைன்னு சொல்லலை. தன்னை அந்த குடும்பத்துக்காக அர்ப்பணித்து கொண்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த கோதுமை மணிகளை பொறுக்குவதற்கு, சமூகத்திலே அவளுக்கு யாரையுமே தெரியாது. இந்த யூத தேசத்திற்கு அவள் புதுமகள், மோவாபிய பெண். இருந்தாலும் தன்னை பலப்படுத்தி கொண்டு திடப்படுத்தி கொண்டு அந்த வேலையை செய்வதற்கு, குடும்பத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை சேமிப்பதற்காக தைரியத்தோடு, தெய்வ தைரியத்தோடு தேவனை பற்றி கொண்டு அவள் செல்கிறாள். அங்கு சென்று கோதுமையை பொறுக்குகிறாள். பொறுக்கும்போது தேவன் அவளோடு இருந்து அங்கு உள்ள போவாசும் அவளுக்கு ஆதரவாக இருக்கிறார். குடும்பத்திற்கு நமக்கு அன்றாட தேவைகள் அதிகம். நாம் நம்முடைய வீட்டிலே நம்முடைய காரியங்களை செய்யும்போது முழு இருதயத்தோடு நாம் செய்ய வேண்டும். நாம் நம்முடைய முழு இருதயத்தோடு நம்மை அர்ப்பணித்தால்தான் நம்முடைய மனமானது, நம்முடைய ஆத்மாவானது சமாதானத்திற்குள் அமையும். நம்ம இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கோன்னா, மூத்தவளாக இருந்தால் அவளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும், இளையவளாக இருந்தால் ஒரு பொறுப்பு இருக்கும். ஆனால் மூத்தவள் வந்து இளையவளை அவளை நோக்கிக்கிட்டு இருப்பாள். அவள் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க, நம்மளை தான் வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வரும். ஆனால் அந்த மூத்தவள் என்ற பொறுப்பிலிருந்து தவறக்கூடாது. அந்த பொறுப்புக்குள் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். கணவனும் மனைவியும் தன் பிள்ளைகளுக்காக எவ்வாறு தங்களை அர்ப்பணித்து செயல்படுகிறார்களோ அதுபோல வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய இடத்திற்கு தக்கவாறு தங்களை அமைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள மூத்த பெண்கள் பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். இந்த பொறுப்புகளை நாம் எதற்காக ஏற்கிறோம்? குடும்பத்திலே அன்பு வைத்திருப்பதன் காரணத்தினாலே நாம் இதை ஏற்றுக்கொள்கிறோம். குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் அன்பு வேண்டும், தேவனிடத்திலே அன்பு வேண்டும், அன்போடு விசுவாசமும் வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகலத்தையும் தாங்கும். தன் மேல் எவ்வளவு பொறுப்புகள் வந்தாலும் அந்த பொறுப்பான உணர்வு, அந்த மாமி எவ்வாறு தன்னுடைய பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ, தன் மருமகளுக்கு நல்வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நினச்சிருந்தால் தனியாக போய் அந்த ஊரில் வாழ்ந்திருக்கலாம், அவர்களுக்கு என்னதை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ரூத்தும் அவர்களை பற்றி கொண்டதனால் அவர்கள் சகலத்தையும் அந்த பொறுப்பை தாங்கி அவளை கூட்டிக் கொண்டு அங்கு செல்கிறாள். இந்த ரூத்தோ சகலத்தையும் விசுவாசித்து அவர்களோடு செல்கிறாள். சென்று தன் மாமியோடு தன்னை அமைத்து வாழ்கிறாள். இந்த இருவருடைய பண்புகளும் ஒருவரை ஒருவர் நம்புகிறார்கள். சகலத்தையும் நம்பும் அன்பு. மாமி தனக்கென்றும் மாமிக்காக தானென்றும் தன்னை ரூத் அமைத்து கொண்டு அங்கே இருக்கிறார்கள். சகலத்தையும் சகித்து குடும்பத்தோடு வாழ்கிறார்கள். நாமும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக, குடும்ப வாழ்விற்காக நம்மை தேவனோடு இணைத்து சகலத்தையும் தாங்கி சகலவற்றிலும் பொறுப்பெடுத்து நம்முடைய கணவருக்காக நம்மை ஜெபித்து, நமக்காக ஜெபித்து, கணவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஏன்னு சொல்ல மாட்டாங்க, நான் எங்கே போகிறேன், எங்கள் வீட்டிலலாம் அது கிடையாது செய்யாது. இங்கே போகிறேன், இந்த இடத்துக்கு வருவேன், இந்த காரியத்துக்காக போகிறேன், அது கூட இருக்காது. அப்போது நாம் என்ன செய்யணும்னா, வெளியே போகிறாங்கன்னா நாம் அவருடைய காரியங்கள் வெற்றியாக நடக்கணும், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும், தேவனோடு இருந்து நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும். அடுத்து சமூகத்தோடு என்ற வார்த்தையிலே ரூத்தானவள் சமூகத்திற்குள்ளாக எவ்வாறு செல்கிறாள்? இந்த சமூகத்திற்குள்ளே அவள் செல்லும்போது இந்த சமூகம் அவளுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது? ரூத் சமூகத்திற்குள்ளே செல்லும்போது என்பது அவள் வயலில் சென்று பொறுக்க வேண்டும், யாரையுமே தெரியாது. முழு தைரியத்தோடு அங்கு களத்திற்கு செல்கிறாள். சிந்தியவைகளை யாரிடம் கேட்கவும் இல்லை, சிந்திய மணிகளை பொறுக்குகிறாள். அப்போ அங்கே பணிக்கு அமர்த்தப்பட்ட ஒருவர் சொல்கிறார், அவளை பொறுக்குவதற்கு அனுமதிக்கிறார். அந்த நேரத்திலே போவாசும் வருகிறார். வந்து இந்த மகளை பார்த்து அவள் செய்கிற இந்த காரியத்தை குறித்து இவள் யார் என்று கேட்கிறார். அப்போது அவள் நகோமி என்று சொல்கிறார்கள். அப்போது அவர் போவாஸ்க்கு சொந்தக்காரங்க.
சொந்த பிள்ளையாக இருப்பதனால் அவருக்கும் ஒரு அன்பு பரிவு அவர் மேல் வருகிறது. அவர் அந்த பிள்ளைக்கு அதை பொறுக்க ஒத்துக்கொள்கிறார். அதன் மேலான ஒரு அன்பும் வருகிறது. தேவன் அவர்களோடு இருந்ததனால் அந்த வேலை செய்கிற பெண்களிடத்தை சொல்கிறார், அந்த நீங்கள் அறுக்கிற அரியிலிருந்து கொஞ்சம் சிந்த விடுங்க, அவள் அதையும் பொறுக்கிக் கொள்ளட்டும் என்று ஒரு அந்த அன்போடு அவர் அதை சொல்லி தேவன் அவர்களோடு இருந்ததை இது காட்டுகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனம் கட்டப்படுவதற்கு இந்த ஒரு குணம் அவர்களிடத்தில் இருந்தது, ஒரு மேலான அன்பு. இஸ்ரவேலரை தேவன் எவ்வாறு அன்பு செய்தாரோ அதுபோலவே தன்னை அண்டி வந்தவர்களையும் அவர்கள் அன்பு செய்தார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். போவாஸ் அந்த பெண்ணோடு ஒரு கடுமையாக நடந்து கொள்ளவே இல்லை. அங்கே களத்திற்கு வந்தவுடனே அவர்கள் தேவனோடு எவ்வாறு இருந்தார் என்பதற்கு உதாரணமாக அவர் அந்த களத்திற்கு வந்தவுடனே அங்கே உள்ள பெண்களை பார்த்து சொல்கிறார், தேவன் உங்களோடு இருப்பாராக என்று சொல்கிறார். அந்த பெண்கள் சொல்கிறார்கள், தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று களத்திலே வேலை செய்தவரும் சொல்கிறார்கள். அவர்கள் தேவனோடு வழி நடந்தவர்களாய், இஸ்ரவேலை கட்டுகிறவர்களாய், இஸ்ரவேலின் சந்ததியை கட்டுகிறவர்களாய் இந்த இடத்திலே ரூத்திற்காக போவாஸ் நியமிக்கப்படுகிறார் தேவனால். அதை அறியாதவள் இவள் அங்கே நகோமி சொன்ன ஒரு காரியத்திற்காக அங்கே செல்கிறாள். சென்று இந்த இதை பொறுக்குகிறாள். அவளுக்கும் இடத்திலே தயவு கிடைக்கிறது. சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு ஈடுபாட்டை அவள் பெறுகிறாள். அந்த சமூகத்தோடு அவள் இணைகிறாள். அவர்களை அன்போடு அந்த இடத்திலே பழகுகிறாள். அந்த அன்பின் நிமித்தமாக அவளுக்கும் அன்பு கிடைக்கிறது. போவாஸ் சொல்கிறார், நீ இதில் பொறுக்கிக் கொள்ளுமா, அப்புறம் இங்கே தண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து குடிச்சிக்கோ. அவளை ஒரு வேற்று பெண்ணாகவே பார்க்கவில்லை, மோவாபிய பெண்ணாக பார்க்கவில்லை, வேறு ஒரு இனத்தாளாகவே பார்க்கவில்லை. அந்த அன்பினாலே அங்கு கட்டப்படுகிறார்கள். அங்கு அதை நீர் எடுத்துக்கொள், இங்கே தண்ணீர் இருக்கிறது, அதை குடித்துக்கொள், எங்களோடு வந்து இரு என்று சொல்கிறார்கள். பின்பு அங்கு அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவு, அவர்கள் சாப்பிடும் உணவை அவளுக்கும் கொடுக்கிறார்கள். சமூகத்திலே தேவன் அவளை அன்பாக நடத்துகிறார். அந்த சமூகமும் அவளை ஏற்றுக்கொள்கிறது. சமூகத்திலே ஒரு நல்ல அன்பு கிடைக்கிறது. நாமும் சமூகத்திலே பழகுகிறதற்கு, நாம் சமூகத்திலே வழிநடக்கும்போது ஒரு காய்மகாரமான ஒரு இருதயத்தோடு யாரையும் நோக்காமல் அன்பான ஒரு இருதயத்தோடு நாம் அனைவரையும் நோக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு உகந்த பண்புகளிலே நம்மை அமர்த்த வேண்டும். சமூகத்திலே தன்னுடைய காரியம்தான் மேலோங்கி நிற்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இல்லாது தேவனுக்குள் நம்மை அமர்த்தி கர்த்தருடைய கிருபைகளுக்கு பயந்து நாம் சமூகத்திலே வைக்க வேண்டும். சமூகத்திலே ஒரு நிலை உயரும்போது பணிவு கொள்ள வேண்டால் உலகம் நம்மை மதிக்கும் என்று ஒரு கவி உண்டு. உலகம் நாம் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது நம்மை பணிந்து கொள்ள வேண்டும். இந்த போவாஸ் தன்னை பணிந்து அந்த ரூத்தோடு இருந்து ரூத்திற்கு வேண்டியவர்களை கொடுக்கிறார். தேவன் அந்த போவாஸ் மூலமாக நம்முடைய மீட்பர் வருவதற்கு அந்த சந்ததி கட்டப்படுகிறது. இதில் மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய சந்ததி தாவீதின் சந்ததியிலே தேவன் வரவழைத்தார். தாவீதின் சந்ததியாகிய யோசேப்பினிடத்திலே மீட்பர் பிறந்தார். மீட்பரை மரியாள் தாங்கினாள். மீட்பரை தாங்குவதற்கு தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார். அவள் தேவனோடு வாழ்ந்தவள், தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவள், தேவ சித்தத்தை ஏற்றுக்கொண்டவள், தேவனுடைய குடும்பத்தை கட்டினவள் மரியாள். அந்த ஒரு சந்ததி பிறப்பதற்கு ராகாபினிடத்திலே போவாஸ் பிறக்கிறார். ராகாப் யார்? அவள் எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்தவள். ஒரு முறை தவறிய ஒரு வாழ்வு அவளுடையது. அவளை தேவன் இந்த தாவீதின் சந்ததிக்கு எடுக்கிறார். பாருங்கள், ராகாப்பை தேவன் எடுக்கிறார். அவள் இஸ்ரவேலின் தேவனை அறிந்ததனால் அங்குள்ள மக்களிடத்திலே சொல்கிறாள், அவர்கள் இஸ்ரவேலராக இருந்தால் நாம் தோற்று போவது உறுதி என்று. அவள் இஸ்ரவேலரின் மகிமையை அறிந்தவளாக, அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு தேவன் எவ்வாறு அவர்களோடு இருந்தார் என்பதையெல்லாம் அறிந்தவளாக அந்த இடத்திலே அவள் அங்கு உள்ள உள்ள அதிகாரிகளிடத்திலே சொல்கிறாள், அவர்கள் யூதர்களாக இருந்தால் நாம் தோற்று போவது நிச்சயம் என்று.
அதே சமயத்திலே எரிகோ பட்டணத்தை அவர்கள் வேவு பார்க்க வரும்போது அவர்களை அங்கே மறைத்து வைத்து அவர்களுடைய தேவ திட்டங்கள் நிறைவேறுவதற்கு, இஸ்ரவேலர் கடந்து செல்வதற்கு, எரிகோவை கைப்பற்றுவதற்கு அவர்கள் வந்திருக்கார்கள் என்று தெரியும். இருந்தாலும் அவர்களை அங்கே ஒளித்து வைத்து அவர்களை முறையாக நடத்தி சென்றதனாலே ராகாபை தேவன் தெரிந்து கொண்டார். அதற்கு அப்புறமாக ரூத்தையும் தேவன் தெரிந்து, இவர் ஒரு மோவாபிய பெண், ரூத்தை தேர்ந்தெடுத்தார். தாவீதின் வம்சத்திலே போவாசிற்கு இவள் மனைவியாக அமைத்து ரூத்தினிடத்திலே ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாயி தாவீது ராஜாவுடைய தந்தை. தாவீது சாலமோனை பெற்றான். இவ்வாறாக தாவீதினுடைய சந்ததி இந்த ரூத்தின் மூலமாகவும் கட்டப்படுவதற்கு ரூத் ஒரு அமைப்பாக இதில் இருந்தாள். அவள் தேவனோடும் குடும்பத்தோடும் சமூகத்தோடும் தன்னை தாழ்த்தி தேவனோடு வழிநடந்து குடும்பத்தோடு அரவணைத்து சமூகத்தோடு ஒன்றிணைந்து சென்ற காரணத்தினால் தேவன் அவளை ஏற்படுத்தினார், ஒரு முக்கிய பொருளாக தெரிந்து கொண்டார். நாமும் நம்முடைய குடும்பத்திற்காக நம்மை அர்ப்பணித்து நாம் கீழ்ப்படிந்தால்தான் நம்முடைய இருதயம் ஆத்துமா சமாதானமான ஒரு முகமாக நமக்கு இருக்கும். இல்லையென்றால் நம்முடைய முகம் சமாதானத்தை அறியாது, உள்ளுடைய ஆத்துமா சமாதான முகத்தை அறியவே செய்யாது. நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்படைத்து தேவனோடு வாழ்ந்து தேவ மகிமையை ஏற்றுக்கொண்டு தேவனோடு வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.